இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பஞ்சாங்கத்திலே கௌரி நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? இது என்ன சார் கௌரி பஞ்சாங்கம்? இதை எதற்காக பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இதற்கான விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளுமே 16 முகூர்த்தங்களாக பிரிக்கப்படுகிறது. அதாவது பகல் பொழுதிலே ஒரு 8 முகூர்த்தமும், இரவு பொழுதிலே ஒரு 8 முகூர்த்தமும் பிரிக்கப்படுகிறது. ஒரு முகூர்த்தம் என்பது 3.25 நாழிகை, அதாவது 1.5 மணி நேர கால அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பகல் பொழுது அப்படிங்கிறது ஒரு 12 மணி நேரம் நம்ம ஆவரேஜா வச்சுக்கும் பொழுது, ஒவ்வொரு முகூர்த்தமும் ஒரு 1.5 மணி நேர கால அளவிற்குள் பிரிக்கப்படுகிறது. இதனை எப்படி பிரிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உண்மை கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி அப்படின்னு ஒரு 7 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். இந்த 7 கிரகங்களுமே தங்களுக்குரிய கால அளவை எடுத்துக்கொள்கின்றன. இது போக ராகுவும் கேத்துவும் இணைந்து, ராகு கேத்துவும் அங்கே 2ஆ பிரிக்கிறது இல்லை, இந்த ராகுவும் கேத்துவும் இணைந்து தங்களுக்கான காலமாக ஒரு காலத்தை எடுத்துக்கொள்கின்றன. இந்த நேரத்தை தான் இந்த கௌரி பஞ்சாங்கம் என்பது பிரிக்கிறது. இந்த கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா ஒரு 5 விதமான முகூர்த்தங்களை சுபமாகவும், ஒரு 3 விதமான முகூர்த்தங்களை அசுபமாகவும் கொடுத்திருப்பார்கள். இது என்ன சார் அசுபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே இந்த கிரகங்கள் அப்படின்னு வரும் பொழுது சனி, செவ்வாய் மற்றும் ராகு கேத்துவை அசுப கிரகங்களாகவும், மற்ற கிரகங்களை சூரியன் உள்பட மற்ற கிரகங்களை சுப பலனை தரக்கூடிய கிரகங்களாகவும் பிரித்து வைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் என்னென்ன மாதிரி பலனை கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த கௌரி பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருப்பா. அமிர்தம், லாபம், தனம், சுகம், உத்தியோகம் அப்படின்னு கொடுத்துருப்பா. இந்த 5மே சுப பலனை தரும். அதே மாதிரி இன்னொரு 3 பார்த்தோம்னா விஷம் அப்படின்னு கொடுத்துருப்பா, ரோகம்னு கொடுத்துருப்பா, சோரம்னு கொடுத்துருப்பா. இந்த 3 நேரத்திலையுமே எதை ஒன்று செய்தாலும் அதற்கு முழுமையான பலன் கிடைக்காது என்பது போல் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இது பொதுவான ஒரு விஷயம்தான். எதற்காக இந்த கௌரி பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டும் என்பதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே நீங்கள் என்ன விஷயத்தை செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். உதாரணத்திற்கு பார்த்தோம்னா, நம்ம யமகண்ட காலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்போம். ஒரு உதாரணத்திற்கு புதன்கிழமை காலையில் 7:30 யமகண்டம் அப்படின்னு இருந்தால், நாம் யமகண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரதானமாக எடுத்துட்டு இருக்கோமே தவிர, அந்த நேரத்திலே கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா தனம் என்று தான் கொடுத்திருப்பார்கள். ஆக கௌரி பஞ்சாங்கம் சொல்வது தவறா அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக கிடையாது. கௌரி பஞ்சாங்கம் சொல்வதும் சரிதான். எந்தெந்த நேரத்திலே எதை எதை செய்ய வேண்டும் என்று நாம் தான் பிரித்து பார்க்க வேண்டும். இப்போ இந்த கௌரி பஞ்சாங்கத்திலேயே இந்த சுபமான பலன்களை கொடுக்கிறார்கள் அல்லவா? அமிர்தம்னு கொடுத்துருப்பா, சுகம்னு கொடுத்துருப்பா, லாபம்னு கொடுத்துருப்பா, தனம்னு கொடுத்துருப்பா, உத்தி அப்படின்னு கொடுத்துருப்பா. உத்தின்னா உத்தியோகம் அப்படின்னு அர்த்தம். இந்த 5 காலத்திலேயுமே நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய முடியும். பிரதானமாக கௌரி பஞ்சாங்கம்ங்கிறது எதுக்கு எடுத்துப்பான்னா, ஒரு மங்களகரமான நிகழ்வு வீட்டிலே துவக்குகிறோம் அல்லவா? அதாவது ஒரு முகூர்த்தத்திற்கு புடவை எடுக்க வேண்டும், அதாவது பெண்ணிற்கு ஒரு அந்த முகூர்த்த புடவையை எடுக்க வேண்டும், அல்லது திருமாங்கல்யம்ங்கிறத ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுதும் சரி, முகூர்த்த ஓலை எழுத வேண்டும், அல்லது முகூர்த்த பத்திரிகை அடிக்கிறதுக்காக நம்ம போய் பிரிண்ட் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, திருமணம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்குமே பெண்கள் சம்பந்தப்பட்ட, அதான் பெண்களுக்கே கூட இப்போ பார்த்தோம்னா ஒரு சீமந்தம், ஒரு வளைகாப்புலாம் வைக்கிறோம்னு சொன்னால் அது பற்றிய விஷயங்களை பேசுவதற்கும் சரி, அது பற்றிய விஷயங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் சரி, இந்த கௌரி பஞ்சாங்கத்தை பார்த்து செய்ய வேண்டும். இதன் மூலம் செய்யும் பொழுது நமக்கு முழுமையான வெற்றி என்பது கிடைக்கும். இந்த கௌரி அப்படின்னு சொன்னாலே இந்த காலமானது அம்பிகையினுடைய முழுமையான அருளை பெற்ற காலம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ராகு காலம்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா? அதாவது திங்கட்கிழமையில காலையில் 7:09 வச்சுக்கிறோம், செவ்வாய்க்கிழமையில 3:04 வச்சிருக்கோம் இல்லையா? இந்த வரிசையிலே இந்த ராகு காலம் மட்டும்தான் கௌரி பஞ்சாங்கத்தில் பார்த்தேன்னா யூனிஃபார்மாகவே விஷம் அப்படின்னு கொடுத்துருப்பா. ஏன்னு சொன்னால் இந்த ராகு காலமானது ராகு கேத்துக்களினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வருகிறது. ராகு கேத்து நம்ம பாம்பாக உருவகப்படுத்தி வச்சிருக்கிறோம். இந்த பாம்பு என்ன பண்ணும்? விஷத்தை கக்கும் அல்லவா? இந்த ராகு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் விஷம் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்களிலுமே ஒரே ஈவனாகவே இந்த கௌரி பஞ்சாங்கம் கொடுத்துருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4:06 பார்த்தீங்கன்னாலும் விஷம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆக கௌரி பஞ்சாங்கம் என்பது எதற்காக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், மங்களகரமான விஷயங்களை துவக்குவதற்காக
கௌரி பஞ்சாங்கத்தை பார்த்து அதிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுப கௌரி வேளையிலே நாம் அந்த வேலையை துவக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக அதில் வெற்றி என்பது கிடைக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.